இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு இன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. 4 எதிராளிகள் இன்றைய தினம் பதில் மனுக்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தனர். மிகுதி 4 எதிராளிகளும் எதிர்வரும் 30ஆம் தேதி பதில் மனுக்களை சமர்ப்பிப்பதற்கு திகதியிடப்பட்டது. இடையீட்டு மனுதாரர் ஜீவராஜா தொடர்பில் பதில் மனுக்களை சமர்ப்பிப்பதற்கு அக்டோபர் 15ஆம் தேதி வரை காலவாசம் வழங்கியது நீதிமன்றம். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்கு இலக்கான அகிலன் தொடர்பிலான வழக்கும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்தது. இந்த 2 வழக்குகள் தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் ஒருவரால் தேசிய மாநாட்டுக்கு எதிராக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இடைக்கால கட்டாணை பெறப்பட்டது. குறிப்பாக ஜனவரி மாதம் 21ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி இடம்பெற்ற பொதுச்சபை கூட்டங்கள், அன்று பொதுச்சபை கூட்டங்களில் கூடிய பொதுச்சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட தெரிவுகள் தமிழரசு கட்சியின் ஜாப்புக்கு விரோதமானது என்ற அடிப்படை விடயங்களை முன்வைத்து தான் அந்த இடைக்கால கட்டாணை பெறப்பட்டது. குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பு விதிகள் மீறப்பட்டு தலைவர் தெரிவு மற்றும் செயலாளர் உட்பட்ட புதிய நிர்வாகிகளுடைய தெரிவு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளில் இடம்பெற்றது என்ற அடிப்படையில் நீதிமன்ற கட்டாணை பரா என்பவரால் பெற்றுக் கொள்ளப்பட்டது. திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் இந்த இடைக்கால கட்டாணையை வழங்கியது. மாவை சேனாதிராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன், புகதாசன், சீனி தம்பி யோகேஸ்வரன், எம்.ஏ. சுமத்ரன், குலநாயகம், சத்தியலிங்கம் ஆகியோர் இந்த வழக்கின் எதிராளிகளாக இருந்தனர். அந்த நேரத்தில் இந்த கட்டாணைக்கு பதிலாக இந்த வழக்கில் 7 எதிரிகள், அந்த 7 எதிரிகளில் 6 பேர் வழக்கு தொடுனர் குறிப்பிட்ட விடயங்களை ஏற்றுக்கொண்டு அவர் கேட்கின்ற இடைக்கால நிவாரணத்தினை வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தனர். குறிப்பாக இந்த வழக்கை தொடர்ந்து இழுக்க தாங்கள் விரும்பவில்லை, ஜாப்பு விதிகள் மீறப்பட்டு தான் இருக்கின்றது, ஆகவே நாங்கள் மீண்டும் தெரிவுகளை நடத்துவதற்கு தயார் என்ற அடிப்படையில் 7 எதிராளிகளில் 6 பேர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். எனினும் அன்றைய தினம் எம்.ஏ. சுமத்ரனுடைய தாயார் இறந்து இறுதி கிரிகைகள் இடம்பெற்றது. அதன் காரணமாக அவர் நீதிமன்ற வழக்குக்கு வருகை தரவில்லை. ஆகவே அவர் அடுத்த தவணை நீதிமன்றத்துக்கு வருகை தந்து இந்த வழக்கில் கூறப்பட்ட அனைத்து விடயங்களும் உண்மை கிடையாது, இந்த விடயங்கள் சிலவற்றை ஏற்கனவே பொதுச்சபை அங்கீகரித்திருக்கின்றது, இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அடிப்படையில் தலைவர் சிலரை இறுதி நேரத்தில் வாக்களிக்க விட்டது ஒரு பிழை எனவும், அந்த பிழை மிகப்பெரிய ஒரு தவறு அல்ல, ஏனெனில் அந்த 20 பேரினால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்காது, ஏனெனில் அதைவிட அதிகளவான வாக்குகளின் வித்தியாசத்தில் தலைவர் வெற்றி அடைந்திருக்கின்றார் போன்ற விடயங்களை அவர் முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு இந்த வழக்கு தொடர்பான ஆலோசனை குழுக்கள் போன்றவற்றை இடம்பெற்று அனைவரும் இந்த வழக்கை ஒரு சேர அணுகுவது என்ற அடிப்படையில் சில முடிவுகள் தமிழரசு கட்சிக்குள் பேசப்பட்டிருக்கின்றது. எனினும் அது உத்தியோகபூர்வ தன்மையான முடிவாக எடுக்கப்படவில்லை. மத்திய குழு இந்த வழக்குக்கு முன்னர் கூடி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது மத்திய குழு அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மத்திய குழு கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. அதன் பின்னர் கொழும்பை சேர்ந்த ரெட்ன வடிவேல் தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் இடையீட்டு மனுதாரராக இந்த வழக்கில் இணைந்து கொண்டார். அதன் பின்னர் கிளிநொச்சியை சேர்ந்த ஜீவராஜா இடையீட்டு மனுதாரராக நீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றார். குறிப்பாக இன்றைய தினம் எதிராளிகள் சார்பில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றதா என்ற அடிப்படை விடயங்கள் பேசிக் கொள்வதற்கான திகதியாக இருந்தது. குறிப்பாக சுமத்ரன் தன்னுடைய விடயங்களை தெரிவித்ததன் பின்னர் வழக்கு தொடுனர் கேட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கு தயார் என்ற விடயங்களையும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் வழக்கு தொடுனர் சார்பான சட்டத்திரணி அனைவரும் இணைந்து ஒரு பொதுவான முடிவை தெரிவிப்பார்களாக இருந்தால் தான் இந்த விடயத்தில் முடிவெடுப்பதற்கு இலகுவாக இருக்கும், ஒரு தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். மொத்தமாக 8 எதிராளிகளில் 4 எதிராளிகள் தங்களுடைய பதிலை நீதிமன்றத்திற்கு அளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக எம்.ஏ. சுமத்ரன், சத்தியலிங்கம், குலநாயகம், ரெட்ன வடிவேல் 4 பேரும் தங்களுடைய பதிலை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். சிவஞானம் ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா, புகதாசன், யோகேஸ்வரன் தங்களுடைய பதில் மனுக்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கவில்லை. அவர்களுடைய தரப்பு சட்டத்தரணி கூறுகின்ற விடயம், நாங்கள் ஆரம்பத்திலேயே வழக்கு தொடுனர் கேட்கின்ற அனைத்து விடயங்களுக்கும் இணங்கி இருக்கின்றோம், அவர்கள் கேட்கின்ற நிவாரணத்திற்கு
இணங்கி இருக்கின்றோம். ஆகவே நாம் புதிதாக என்னத்தை இந்த விடயத்தில் கூற போகின்றோம். ஆரம்பத்திலேயே கூறிவிட்டோம். தற்பொழுது தான் இவர்கள் இந்த விடயத்துக்கு இணங்குகின்றார்கள். ஆரம்பத்தில் இந்த வழக்கு ஆரம்பத்தினுடைய முதலாவது திகதியில் 7 பேரில் 6 பேர் வழக்கு தொடருடைய நிவாரணங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு பொது முடிவாக இருந்தது. சுமத்ரன் மட்டும்தான் அதில் ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்திருந்தார் அடுத்த தவணை. அதன் பின்னர் சட்டத்திறனிகள் ஊடாக சத்தியலிங்கமும் குலநாயகமும் மாற்று முடிவொன்றை எடுத்து நீதிமன்றத்திடம் சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது ரெட்னமடிவேலும் அதன் பின்னர் இடையீட்டு மனுதாரராக இணைந்து கொண்டதன் அடிப்படையில் 4 பேர் தற்பொழுது பதில் மனுக்களை நீதிமன்றத்துக்கு அளித்திருக்கின்றார்கள். 4 பேர் அளிக்கவில்லை. இந்த 4 பேரும் குறிப்பிட்ட காரணம் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பதிலை தெரிவித்திருக்கின்றோம் என்று. எனினும் சட்ட அடிப்படையில் இவர்கள் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த காரணத்திற்காக எதிர்வரும் 30ஆம் தேதி இவர்கள் பதில் மனுக்களை சமர்ப்பிப்பதற்கு நீதிமன்றம் திகதியிட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம், ஜீவராஜா என்பவர் இடையீட்டு மனுதாரராக இந்த வழக்கில் உட்புகுவதற்கு முயற்சிக்கின்றார். ஆகவே அந்த இடையீட்டு மனு தொடர்பிலான எதிராளிகளினுடைய பதில்களை சமர்ப்பிப்பதற்கு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி இருக்கின்றது நீதிமன்றம். இந்த வழக்கு தொடர்பிலான செய்திகளை வெளியிட்டதன் அடிப்படையில் சுதந்திரன் பத்திரிகை நிர்வாகியான அகிலன் என்பவருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சுமத்ரன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. அகிலன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு இடைக்கால தடை எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணைகளை திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் முன்னெடுத்து செல்ல வேண்டாம் என்ற அடிப்படையில் கடந்த 8ஆம் தேதி அந்த இடைக்கால தடை உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆகவே அந்த வகையில் இன்றைய தினம் அந்த நீதிமன்ற விடயங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எதிர்வரும் 24ஆம் தேதி அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. தற்பொழுது தமிழரசு கட்சியினால் தெரிவு செய்யப்பட்ட புதிய தலைவர் மற்றும் செயலாளர் உட்பட்ட புதிய நிர்வாகிகள் தங்களுடைய பொறுப்பை எடுப்பதற்கு இனி சாத்தியம் கிடையாது. அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள், இணங்கி இருக்கின்றார்கள் வழக்கு தொடர்னர் கேட்கின்ற நிவாரணங்களுக்கு. அந்த வகையில் இவர்கள் தங்களுடைய யாப்பு விதிகளை மீறி இருக்கின்றார்கள் என்பதனை அப்பட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில். நீதிமன்றத்துக்கு வெளியிலும் பல்வேறு ஊடகங்களுக்கு அவ்வாறான தகவல்களை அந்த கட்சியைச் சேர்ந்தவர் இந்த வழக்கில் தொடர்பட்டுள்ளவர்கள் பலர் வழங்கியிருக்கின்றார்கள். எதிர்வரும் 30ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சுமஞானம் ஸ்ரீதரன், தற்பொழுது தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராஜா, குகதாசன் புதிய செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவர், ஜோகேஸ்வரன் இந்த தலைவர் தேர்வில் 3வது நபராக நின்று போட்டியிட்டவர். இவர்கள் 4 பேரும் அளிக்கின்ற பதில் மனுக்கள் என்பது இந்த 4 பேருடனும் ஒத்துப்போகக்கூடிய நிலைமையில் இருக்காது என்று தெரிய வருகின்றது. இந்த வழக்கு தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழரசு கட்சி என்கின்ற மிகப்பெரிய கட்சி உறுப்பினர்கள் மிகவும் ஆவலாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் இந்த விடயங்களை நாம் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். இன்னும் ஒரு பார்வைகளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.